பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே போல் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம். புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 17/9/2025. பொன் ஆப்டாலும் புதன் ஆப்டாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/10/2025 அன்னைக்கு முடியுது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம், கோவிந்தா மாதம் அப்படிம்போம். அது என்ன சாமி கோவிந்தா மாதம் அப்படின்னாக்க, புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம். நம்மளுடைய சமயத்தில் ஹிந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற 2 முக்கியமான பிரிவுகள் இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம். வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க. யாருக்கு? எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க. அதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்க ஏகாதசி விரதம், வைகுண்ட ஏகாதசி விரதம், இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க. யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு, எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க, ஆழ்வாரில் ஒருத்தரா தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள். சைவத்தை பொறுத்தளவுக்கு விபூதியும், வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண். இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமண். இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம். இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். கோவிந்தா மாதம் அப்படிம்போம் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு. இவங்களுக்கு புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணனை சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அரியும் ஹரனும் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க. அதனால் நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான, அதுவும் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு, மெட்ராஸில் இருக்கீங்களா திருவல்லிக்கேணி, பக்கத்தில் திருப்பதி, திருவள்ளூர் வைத்திய வீரராகவர், கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன், உப்பிலியப்பன், இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது. 108 வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. 108 வைணவ ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த 30 நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, நாராயணனை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா? கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும். சரி சாமி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 21/9/2025 மகாலய அமாவாசை. அது என்ன சாமி மகாலய அமாவாசை? சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலய பட்சத்தில் மாலய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம். அப்போ இந்த மகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 22/9/2025 திங்கக்கிழமை.
நம்மளுடைய இந்து சமுதாயத்தில் பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க. நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா, காவேரி, யமுனா, இதே மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு. நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது. அப்படியேற்பட்ட வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம். 9 பெண் தெய்வங்களுக்கும் 9 நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து, அதே போல் ஒவ்வொரு தெய்வம், அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா, சரஸ்வதி, இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி. இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலுபொம்மை வச்சு வழிபடுவாங்க. அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க. அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள், அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க. இது இந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக 9 ராத்திரியும் நவராத்திரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/9/2025 அஷ்டமி. அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி. நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நம்மளுடைய இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம். கல்லையும் கடவுளும்போம், புள்ளையும் கடவுளும்போம், தூணையும் கடவுளும்போம், துரும்பையும் கடவுளும்போம், அதே போல் எலியையும் வாகனம்போம், எல்லாரையும் வாகனம்போம். அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை. இது மட்டும் கிடையாது, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுதுபொருளான பேனா, பென்சில், ரப்பர், அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க, விவசாயத்தில் படக்கூடிய ஏர், கலப்பை, இது எல்லாமே, அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றது கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்க 1/10/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 2/10/2025 உகந்த கிழமை வியாழக்கிழமை. அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது. அதுக்கு அடுத்தது 3/10/2025 கௌரி விரதம். அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. சரி, இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் 17/9/2025 17/10/2025 வரலும் சற்றேறக்குறைய 31 நாள். இந்த 31 நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம். நம்ம எப்போதுமே மாத பலன்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு. இந்த குரு 8/9/2025 அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாரு. ரிட்ராகேஷன்னா பின்னோக்கி சொல்றது, அதிசாரம் வாங்கக்கூடியதுன்னா முன்னோக்கி வர்றது. எங்க வராரு? கர்க்கடகத்துக்கு வராரு. கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. அடுத்தது புரட்டாசி மாசத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி. அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் மூல திரிவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு, கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க 29/9/2025 புதன்கிழமை துலாத்துக்கு மாறுறாரு புதன். அதுக்கு அடுத்தது 8/10/2025 கடகத்தில் குரு உச்சம் அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 24/10/2025 சுக்கிர பகவான் கன்னிக்கு வராரு. இதை மாதிரி பொசிஷன் உள்ளதுல 10/10/2025 சுக்கிர பகவான் கன்னிக்கு வராரு. கன்னியில அவரு நீச்ச நிலையை அடையிறாரு. அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது. இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாசம் பிறக்குது. சரி, இந்த புரட்டாசி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது, என்னென்ன கெடுதல். என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம். நம்ம பார்க்கறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? சிம்மராசி நேயர்கள்,
மக நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் மட்டும். ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசியினுடைய அதிபதி சூரியன். இப்போ கடந்த மாதம், அதாவது ஆவணி மாதம், சூரியன் உங்கள் வீட்டிலேயே ஆட்சி பெற்று போயிருந்தார். இந்த புரட்டாசி மாதத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசிக்கு வர்றார். அப்போ கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி வர்றது சிறப்பு. அவர் வரும்போது அந்த ராசியினுடைய அதிபதி அங்கேயே இருக்கார். 2ஆம் இடத்து அதிபதி புதன். அவர் உச்சம் பெறார், மூல திரிகோணம் பெறார், ஆட்சி பெறார். இந்த நிலையெல்லாம் அடைஞ்சு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 2ஆம் இடத்து அதிபதியும் குருவும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு நல்ல பொருளாதார நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியாகிய தனகாரகனும் சேர்ந்திருப்பதனால இந்த மாதங்கள் உங்களுக்கு தனத்தை தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதி போய் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது 10/10/2029 சுக்கிரன் கன்னிக்கு வந்துடுறார். 29/9/2025 புதன் துலாத்துக்கு போயிடுறார். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுறதும் அது மிக மிக சிறப்பு. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் பெறதுனால புதிய முயற்சிகள் அபரிமிதமாக எடுத்து அந்த புதிய முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையக்கூடிய பொற்காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே 3ஆம் இடத்துல 4க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்தில் சனி, ராசியில் கேது. அதனால் உடல் நிலையில் எப்படியும் பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் போகிறார், ராசிநாதன் போகிறார், புதனோடு சேர்ந்து இருக்கார். பேச்சில் கட்டுப்பாடு தேவை. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். எதிராளிகளை வசீகரிக்கிற அளவுக்கு பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் வரலும் பார்த்தோம்னா, அதாவது 29/9/2025 அப்போ புதன் மாறிடுறார். அதனால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாற்றத்தினுடைய விஷயங்களை வச்சு தான் பார்ப்போம். இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தோம்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் 12ஆம் இடத்துல போகிறார். 12ஆம் இடத்துல இந்த மாதம் அதிசாரம் மாறுது, பெரிய விசேஷம். அவர் 8/10/2025 அன்றைக்கி வரார். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவு நாளாக இந்த க்ரீன் கார்டு வாங்கிறது, அதாவது ரெசிடென்ஷியல் அத்தாரிட்டி வாங்கிறது, அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கிறது, இதெல்லாம் கிடைக்காமல் இருந்த காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ நிச்சயமாக பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய அதாவது சுப செலவுகள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தூக்கமின்மை இவ்வளோ நாளாக இருந்திருக்கும். இப்போ தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நிமித்தமாக மறைந்திருந்து போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திடீர் பணங்கள் வரும். அதாவது ரேஸு, லாட்ரி, எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது புதனும் ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போதுலேருந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அந்த டாம்பீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நிலைமையும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய மாற்றம் எப்படி இருக்கும்? ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன ஒரு மாற்றத்தை கொடுப்பார்? அதே மாதிரி சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார். அதாவது ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே 10/10/2025 மேலே இதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ராசியில் கேது அப்படின்னாலே நுண்கிருமிகள் மூலிமா வரக்கூடிய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சூரியனோட வீடுன்றதுனால நேத்திர உபாதைகள்,
கண்ணில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கண்ணுக்கு ரொம்ப பாதுகாக்கணும். சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களுடைய குடும்ப டாக்டர்கிட்ட போயிட்டு உடனடியாக வைத்தியம் செய்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இருக்கார். நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஜாதகத்தை பரிவர்த்தனை எல்லாம் பண்ணிவிட்டு ஐப்பசியில் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 3ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க, கூட செவ்வாயும் இருக்கிறாங்க. அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகள் உண்டாகும். அடுத்தது பேச்சில் நல்லினம் இருக்கும், ஆனால் அது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பேச்சில் பொறுத்தளவுக்கு ரொம்ப கூர்மையாக பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறது உண்மை, நீங்கள் பேசுகிறது சத்தியம். இது எல்லாமே இந்த கலியுகத்துக்கு சரிப்பட்டு வராது, துரோபத யுகத்துக்கு சரிப்பட்டு வரும். அப்போ இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசியை சேர்ந்தவர்கள் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். இல்லை தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7ல் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார், கூட ராகு பகவானும் இருக்கார். கணவர் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு 8/10/2025 வரையிலும் குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு. யார் கூட? சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டு இருந்துச்சு. பட் இப்போ பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வை இல்லாமல் போனதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, தொழில் பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த புரட்டாசி மாதம் சிம்ம ராசி என்பவர்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 7ல் ராகு எகைன் சனி பகவானுடைய வேலையை செய்யணும். குருவும் கடந்த காலகட்டங்களில் 11ல் இருந்தவர் 12ல் உச்சம் பெற்றிருக்கிறாரு. 12ல் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சில பொருளாதார தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் சில தேவையற்ற சங்கடங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசி என்பவர்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம நாட்கள். அது என்னென்னைக்கு வருதுன்றதையும் சொல்லுவாங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்திர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைஞ்சிருக்கு, அதை கூட்டலாம் அப்படின்றத பற்றியும் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது ஐயா சொன்னது மாதிரி சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொன்னோம்னா, சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு 5/10/2023 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேலே தொடங்குது, 12-17க்கு தொடங்குது. அப்புறம் 6/10/2025 திங்கட்கிழமை, 7/10/2025 செவ்வாய்க்கிழமை, 8/10/2025 புதன்கிழமை விடிகாலை 3:35 வரைக்கும் இருக்கிறது. ஆக இந்த 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 காலகட்டத்தை கூட்டி பார்த்தோம்னா இது 2.25 நாள் வரும். ஆக இந்த 2.25 நாட்கு இந்த தேதிகளில் இந்த டயத்து வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். பழைய ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம். புதிய முயற்சிகள் செய்கிறதுனால இப்போ உங்களுக்கு அது புதிய முயற்சிகள் செய்கிறதுல நன்மை அடைவோம் அப்படிங்கிறது மாதிரியாக தெரியும். ஆனால் அது உடனே தெரியாது. அதனுடைய விளைவுகள் பின் விளைவுகள் பின்னாடி தான் வரும். அந்த பின் விளைவுகள் நல்லா இருக்காது. அப்போ நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கிறங்க, வேறு நாட்களாக மாற்றிக்கிறங்க. அதே மாதிரி இந்த தேதிகளில் பிரயாணமும் செய்ய வேண்டாம். அந்த பிரயாணங்கள் செய்கிறதுனாலையும் பின் விளைவுகள் வரும். அதனால் அந்த பிரயாணங்கள் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. ரொம்ப அவசியமாக போகணுமா, ஒரு பால் சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த போகிற நேரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பயணம் பண்ணலாம். அப்போ சந்திரனுக்கு உண்டானது பால், தயிர், இந்த மாதிரி உள்ள விசேஷங்கள். அதுகளை சாப்பிட்டுட்டு போனோம்னா அதனால் மனம் கிளேசங்கள் குறைஞ்சி
கரெக்டான செயல்பாடாக கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரக்கூடியது இந்த தயிரும் பாலும். அப்போ தயிரோ பாலோ சாப்பிட்டுட்டு போகலாம். அது அவசியம் போகணும்னா மாத்திரம்தான் இந்த இதை சொல்கிறோம். இல்லை மாற்றி வச்சுக்கிறான்னா மாற்றி போகிறதே நல்லது. மேலும் உள்ள இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இதெல்லாம் தெரியாது. அப்போ நாங்கள் இப்போ சொல்கிற விவரமெல்லாம் கோச்சார அடிப்படையில் இன்றைக்கி கிரகம் சஞ்சரிக்கிற அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதத்தில் போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதில் சாரங்கபாணி கோயில் அப்படின்னு கும்பகோணத்தில் இருக்கிறது. அங்கே பெருமாள், அந்த பெருமாளை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்மத்தை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அது சமாளிச்சிருவீங்க. ஏன்னா புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் எல்லா முயற்சிகள்லையும் எல்லா விஷயத்துலையும் கொண்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதாவது எதிர் கூட்டாளிகள் உங்களை நல்ல ஒரு ஏற்றத்தோடு உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிஆர், அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.